வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கார்த்திக் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம மீண்டும் ஒரு உதாரண ஜாதகத்தை பார்க்கலாம். இதோட ஒரு பெண்ணோட ஜாதகம். திருமணமாகி 2 ஆண்டுகள் ஆச்சு, 2-3 ஆண்டுகள் ஆச்சு. திருமண வாழ்க்கையில் தொடர்ச்சியான பிரச்சனைகள், திருமண முறிவுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அங்கே அதிகமாக இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. பிரியல, ஆனால் அதிகமாக நிம்மதி இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கினேன். இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பு சரியில்லை. அதுக்கான ஜாதக கிரக நிலைகள் நம்ம பார்க்கலாம். இந்த பெண் பிறந்தது பார்த்திங்கன்னா மிதுன லக்னத்தில் பிறந்திருக்காங்க. சிம்ம ராசி மிதுன லக்னம். லக்னம் 11 டிகிரி இருக்குது. அஷ்டம் 1ஆம் பாதத்தில் இருக்குது. லக்னம் 12ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில் சந்திரனோட நட்சத்திரத்தில் லக்னம் இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ராசி பூரம் 4ஆம் பாதத்தில் இருக்குது. ராசியோட நட்சத்திரம். லக்னாதிபதி எங்கே இருக்கார்? லக்னாதிபதி 10ஆம் வீட்டில் இருக்கார். ஆட்சி பலத்தோடு இருக்கார். கூடவே குரு ராகுலாக இருக்காங்க. லக்னாதிபதி 10ஆம் வீட்டில், இது நல்லது. 2க்கும் 9க்கும் உடைய சுக்கிரன் 9ஆம் வீட்டிலேயே ஆட்சியாக இருக்கார். ஆட்சியாகிட்டு இந்த லக்னத்துக்கு 5க்கும் 6க்கும் உடைய சனியோட சேர்க்கையில் இருக்கார். சுக்கிரன் 26 டிகிரியில் இந்த 3க்கும் 8க்கும் உடைய செவ்வாய் நட்சத்திர சாரத்தில் இருக்கார். ஏன்னா சுக்கிரன் தான் குடும்பஸ்தானம். தனம், குடும்பம், வாழ்க்கை, பேச்சு, ஃபேமிலி லைஃப்பை சுக்கிரன் டிசைட் பண்ணுறாரு. அவரோட சனி சேர்க்கை இருக்குது. சனி காதல், அது சம்மந்தப்பட்டது, அறிவு, சிந்தனை, அந்த பூர்வ புண்ணியம், பாவங்கள், அது சனி சம்மந்தப்பட்டது. 6ஆவது கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, பிரச்சனை, அசிங்கம், வில்லங்கம். இதுக்கு 6ஆம் அதிபதி சனியும் 2ஆம் அதிபதியும் சுக்கிரனும் சேர்ந்துருக்காங்க. இது பாக்கியஸ்தானத்தில் இது ஏற்பட்டிருக்கு. ஓகேங்களா? இப்போ 3ஆம் அங்கே இருக்கிற 2ஆம் 9 இருக்கிற சுக்கிரன் சித்திரை மிருகசிடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்கார். அது நட்சத்திர அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான். தனாதிபதியே, குடும்பாதிபதியே 3க்கும் 8க்கும் உடைய செவ்வாய் சார்பு. செவ்வாய் 3ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, அஷ்டமாதிபதி. இந்த லக்னத்துக்கு எதிரி. அது இல்லாமல் 8ஆம் பாவம்ன்ற துர்ஸ்தானமும் அவருக்கு எதிராக இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது. இந்த செவ்வாய் சுக்கிரனை அந்த பார்வை பலனும் அங்கே இருக்குது. சனி செவ்வாய் பார்வை, சுக்கிரன் பார்வை. அதே மாதிரி செவ்வாயோட 8ஆம் பார்வை குரு ராகு புதன் மேலே இருக்குது. குரு தான் அந்த லக்னத்துக்கு 4க்கும் 7க்கும் உடையவர். திருமணத்துக்கு பொறுப்பேற்கக்கூடிய கிரகம் பார்த்திங்கன்னா குரு தான் அந்த லக்னத்துக்கு. கூட ராகுவோட சேர்க்கை, அது ஒரு நெகட்டிவான சைன். மிருகசிடம் நட்சத்திரம் ராகுவோட சேர்ந்து நெருங்கிய பார்வை, ரொம்ப க்ளோஸ் கன்ஜெக்ஷன். 7ஆம் அதிபதி ராகு கேதுவோட சேர்க்கை ஏற்பட்டால் திருமண வாழ்க்கையில் கசப்பு, முறிவுகளுக்கான வாய்ப்புகள் உண்டு. அங்கே அப்போ 10ஆம் பாவமும் திருமண முறிவுக்கு காரணமாக இருக்குது. 1, 6, 10, 7, 8, 12 திருமண முறிவுக்கு காரணமாக இருக்குது. அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காரணமாக இருக்குது. செவ்வாய் 3ஆம் வீட்டில் ஆட்சி பலத்தோடு இருக்கார். 21 பாகையில் இருக்கார். லக்னாதிபதியோட கேட்டை நட்சத்திரம் 2ஆம் பாவத்தில் இருக்கார். லக்னாதிபதி 10ஆம் பாவத்தில் இருக்கார். இந்த செவ்வாய் 3க்கும் 8க்கும் உடையவர், கெட்டவர். அவரோட 8ஆம் பார்வை 10ஆம் வீட்டில் இருக்குது. அந்த லக்னாதிபதி 10ஆம் வீட்டையும் செவ்வாய் இயக்குறார். நெகட்டிவாக தான் இயக்குவார். ஆட்சி பெற்ற பலமாக இருந்தாலும் ஆதிபத்தியம், தீய ஆதிபத்தியம். 4ஆம் வீட்டில் கேது இருக்கார். கேது சிம்மத்தில் இருக்கிறார். கேது தனுசாசம் இருக்கார். இப்போ கேது பார்த்திங்கன்னா அவர் சொந்த சுயசாரத்தில் இருக்கார். மூலம் 4ஆம் பாதத்தில் இருக்கார். முழுக்க முழுக்க 4ஆம் வீட்டை. இந்த வீடு, வண்டி, வாகனம், தாயோட கருத்து வேறுபாடுகள், இது மாதிரி விஷயத்தெல்லாம் அங்கே கேது கொடுப்பாரு. அதே மாதிரி 4ஆம் இடம் சுகஸ்தானம். அந்த சுகத்தை, கிடைக்கிற சுகத்தை போதுன்னு நினைக்கிறது. இந்த விருப்பம் பெருசாக ஈடுபாடு இல்லாமல் கிரகம் கேது இந்த 4ஆம் வீட்டை இருக்குது. ஒரு நெகட்டிவான விஷயம் தான். அப்புறம் லக்னத்துக்கு 12ஆம் அதிபதி லாபத்தில் இருக்கிறாரு. லாபாதிபதி 12ல் இருக்கார். சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க. சூரியனோட சந்திரனும் பரிவர்த்தனை யோகம். சூரியன் 12ஆம் அதிபதி விரையாதிபதி. நிறைய விரயத்தை ஏற்படுத்துவது, பிரிவினை ஏற்படுத்துவது, தனிமைப்படுத்துவது, தானம் கொடுப்பது, தான தர்மம், வெளி மாநிலம், வெளிநாடு, உள்ளூர் விட்டு வெளியூரில் போகிறது. அவர் சூரியன். அந்த சூரியன் லாபத்தில் இருக்கார். கடகராசி, ஒரு சரராசி. தொடர்ச்சியான பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய இடத்துல சூரியன் இருக்கார். 12ஆம் வீட்டில் லாபாதிபதி இருக்கார். லாபத்தின் மூலயமா நிறைய விரயங்கள், லாபத்தை பெருசாக வரதோட அங்கே விரயந்தான் அதிகமாக வரும். பார்த்திங்கன்னா இப்போ குரு இந்த 7ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் இருக்கார். இந்த ராகுவோட சேர்க்கை, இது முதல் மைனஸ்.
அப்புறம் நடப்பு செவ்வாய் தசைனா வந்து செவ்வாயோட 8ஆம் பார்வை வந்து கரெக்டாக வந்து குரு மேலே ராகு புதன் 3 பேர் மேலே ஏற்படுது வந்து. அஷ்டமாதிபதியோட செவ்வாயோட 8ஆம் பார்வை நல்லது கிடையாது, அது தீய பார்வை. செவ்வாயோட 8ஆம் பார்வை 7ஆம் அதிபதி மேலே விழுது, அது ஒரு நெகட்டிவ். 7ஆம் அதிபதி ராகுவோட நட்சத்திர சாரத்தில் இருக்காரு, அதுவும் ஒரு நெகட்டிவ். இந்த புதன் வந்து ராகு விட்டு 13 டிகிரி விலகி இருக்காரு. இது வந்து சேர்க்கைன்னு பெருசாக சேர்க்கை, இந்த சேர்க்கை கொஞ்சமாக தான் வேலை செய்யும். ஏன்னா 13 டிகிரி டிஃப்ரென்ஸ் இருக்கிறதால வந்து இந்த சேர்க்கை கொஞ்சமாக தான் அங்கே சேர்க்கை வந்து வேலை செய்யும். புதன் ராகு சேர்ந்தால் வந்து அறிவு திருடர்களாக இருப்பாங்க, மற்றவங்களை ஏமாத்துறது இல்லைன்னா தான் ஏமாந்து போகிறது, அது மாதிரி விஷயங்கள் தான் வந்து புதன் ராகு தருது. சீட்டிங் பெண்ணட் ராகு. அதே மாதிரி புதன் அறிவாளி, இந்த அறிவை வச்சு திருடுறது, இதுதான் மற்றவங்களால் ஏமாற்றப்படுவது. இந்த வேலையை வந்து ராகுவும் புதனும் இணைந்தால் செய்கிறாங்க. இது 13 டிகிரி விலகி இருக்கிறதுனால வந்து இந்த நினைவு வந்து ஓரளவுக்கு தான் இருக்குமே, கொஞ்சமாக தான் நினைவு இருக்குமே. இந்த குடும்பாதிபதி கூட பார்த்திங்கன்னா வந்து இந்த அஷ்டமாதிபதியோட 7ஆம் பார்வையில் இருக்கார். அதே ஒன்று இந்த 7ஆம் அதிபதி குரு ராகுவோட சேர்க்கை ஏற்பட்டு அந்த திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவது. இந்த செவ்வாயோட 8ஆம் பார்வையும் அந்த 10ஆம் வீட்டில் இருக்குது. 1ஆம் பாவம் 6 10ஆம் பாவமும் கூட வந்து திருமணத்தை முடிவுக்கு கொண்டு வருது. இதனால் கசப்புகளை ஏற்படுது, அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போக மாட்டுறாங்க, சில பேர் போகிறாங்க. வந்து லக்னாதிபதி வலிமையாக இருக்கார், அதை வச்சு சொல்லலாம். இப்போ லக்னாதிபதி 23 டிகிரியில் இருக்கார். சொல்லப்போனால் எங்கள் லக்னாதிபதி வலுவாக தான் இருக்கார், அதனால தான் இவங்க எல்லாமே தாங்குறாங்க வந்து வர பிரச்சனை எல்லாமே. மிதுன ராசி உபய ராசியாக இருக்குது வந்து 21 பாகை வந்து புனர்பூசம் நட்சத்திரத்தை, அதாவது குருவோட நட்சத்திர சாரத்தில் தான் இருக்கார் புதனே. இந்த குருவோட நட்சத்திர சாரத்தில் தான் புதனே இருக்கார். இங்கே எங்கன்னா முக்கியமான காரணம் இந்த செவ்வாய் தசை 3க்கும் 8க்கும் 3ஆம் வீடு கூட பிரச்சனைகளை ஏற்படுத்துவது. 3ஆம் அதிபதி லக்னாதிபதி சாரத்தில் இருக்கார். இந்த 3ஆம் அதிபதியும் அஷ்டமாதிபதியான செவ்வாய் வந்து 8ஆம் பார்வையாக 7ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் பார்க்குறாரு. குரு ராகு சேர்க்கை, ஏன்னா 7ஆம் அதிபதி குரு, திருமணத்துக்கான கிரகமே குரு தான், அது ஒன்று. இங்கே சனி நட்பு ராசியாக இருந்தாலும் இந்த லக்னத்துக்கு யோகக்காரகர் சனி, அதே நேரத்தில் 6ஆம் வீட்டும் சனி தான் வந்து 2 ரோல் நல்லதும் செய்வார், கொஞ்சம் கெடுதலும் செய்யக்கூடிய சனி சுக்கிரனோட சேர்க்கையில் இருக்கார். சனி பார்த்தீங்கன்னா 12ஆம் வீட்டில் இருக்கிற சந்திரோட நட்சத்திரத்தில் இருக்கார், ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த சுக்கிரன் வந்து 8ஆம் வீடு நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த இப்போ சுக்கிரனும் செவ்வாயும் நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்காங்க வந்து. இது வந்து நட்சத்திர பரிவர்த்தனை. சுக்கிரன் வந்து 2க்கும் 9க்கும் நல்லவர், அவர் வந்து அஷ்டமாதிபதி நட்சத்திர சாரத்தில் இருக்கார். இந்த அஷ்டமாதிபதி லக்னாதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருக்கார். இதாங்க நண்பர்களே. ஏன்னா வந்து ஒரு திருமண வாழ்க்கை வந்து நிறைய விஷயத்தில் நெகட்டிவாக போகுது, இதுவும் ஒரு காரணமாக வருது. இந்த செவ்வாய் வந்து புதனோட நட்சத்திரத்தில் இருக்கார், இந்த சுக்கிரன் தான் செவ்வாய் சாரத்தில் இருக்கார். தனாதிபதி தனபாக்கியாதிபதி சுக்கிரன் தான் இந்த செவ்வாயோட சாரத்தில் இருக்கார். இந்த செவ்வாய் வந்து லக்னாதிபதி புதனோட சாரத்தில் இருக்கார். நான் மாற்றி சொல்லிட்டேன். இப்போ இன்னும் ஒரு இது மாதிரி கிரகநிலைகள் இருந்தாலும் நம்ம உஷாராகும் திருமண வாழ்க்கையில. 2ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் ஆட்சியாக இருக்கார், கூட சனி இருக்கார், நல்லவர் தான். 6ஆம் வீடு வேலையுங்குது. இந்த லக்னத்துக்கு 7 கூடியவன் நம்ம குரு. இந்த உபய லக்னத்துக்கு 7ஆம் வீடு பாதகஸ்தானம் சொல்லுவோம். நல்லவரும் அவரே நல்லதும் கெட்டதும் செய்யக்கூடிய தன்மையில் தான் குரு இருப்பார். ஏன்னா பாதகாதிபதினா மைனஸாக நம்ம செய்யணும் வந்து, அந்த மைனஸ் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுத்து. அது பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட இந்த செவ்வாய் வந்து, அப்படிப்பட்ட இந்த குரு வந்து பாதகாதிபதி ஆன குரு வந்து ராகுவோட நெருங்கிய கன்ஜெக்ஷன். அது இல்லாமல் அந்த குரு கூட பார்த்திங்கன்னா அங்கே 8 பாகையில் ராகுவோட சாரத்திலே இருக்கார் வந்து. இதெல்லாம் ஒரு நெகட்டிவ் தான் வந்து. 7ஆம் அதிபதியும் கெட்டு போயிருக்காரு. அதே மாதிரி இந்த குடும்பாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனு கூட அவருக்கும் ஒரு மைனஸ் அங்கே இருக்குது. இதுதான் நண்பர்களே திருமண வாழ்க்கையை ஏற்படுத்துவான திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கு பல கிரகநிலைகள் உள்ளது, அதில் இது ஒன்று. அதனால் இந்த வீடியோ பார்க்குறதுனால இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாபிக் பற்றி பேசுகிறேன். நன்றி.